ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜேடிஓ எக்ஸாமுக்காக இந்த மந்த்து இன்னும் கொஞ்ச நாளில் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ தான் இது. ஏற்கனவே நம்ம பிப்ரவரி அண்ட் மேலே ஜேடிஓ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பிப்ரவரி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கோட் நம்பர் 443, ஓகே, சப்ஜெக்ட் கோடு 443 அதுக்கும், அப்புறம் இப்போ மே மந்தில் பார்த்தீங்கன்னா 509 கோடுக்கும் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த பேட்ச் ஜூனில் ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் போட்டிருக்கிறது எல்லாமே 443, ஓகேவா, காமனான சிலபஸ் எல்லாத்துக்குமே, அதாவது ஜேடிஓ எக்ஸாம், டிப்ளமோ லெவல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே காமனான சிலபஸ்க்கு நம்ம இந்த ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். 509 கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிடபிள்யூடி அண்ட் டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இதுவே நிறைய பேர் கன்ஃபியூஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்கிட்ட. அதான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதில் பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட், அதாவது டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ்க்கு, ஓகேவா, பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி ஜேஇஆர் இருக்கட்டும், ஜேடிஓவாக இருக்கட்டும், ஓவர்சியராக இருக்கட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிப்ளமோ லெவல் போஸ்டிங்க்கு எல்லாமே டபிள்யூஆர்டி அண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும், அதிலிருந்து கால் ஃபார் பண்ணாங்கன்னா மட்டும் நம்ம என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா 509 சப்ஜெக்ட் கோடு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அப்புறம் நம்ம ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன கால் ஃபார் வந்தாலும் நம்ம 443 சப்ஜெக்ட் கோடு 443 தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த பிடபிள்யூடி டபிள்யூஆர்டி தவிர மீதி எல்லாத்துக்குமே நமக்கு கோடு என்னென்னா 443 தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது எல்லோரும் ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ரெண்டு எக்ஸாமும் செப்பரேட் டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா சிலபஸ் மாறுறதுனால செப்பரேட் டேட்டில் தான் இருக்கும். அதனால் இதுவுமே நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இது நமக்கு வந்து ரெண்டுமே அப்ளை பண்ணலாமா, ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாளில் போட்டால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க. அப்படியே ஒரே நாளில் போட்டாலுமே நமக்கு மதியம், காலையில் மதியம் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து சேமாக ஒரே டைமில் எழுதுகிற மாதிரி இருக்காது, ஓகே. அது எல்லோரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து 443க்கு ஆல்ரெடி பிப்ரவரி மந்தில் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதே தான் இந்த பேட்ச்லேயும், அதாவது ஜூன் பேட்ச்லேயும். நம்ம பிப்ரவரி அண்டு மே பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் அந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணல, நெக்ஸ்ட்டு எப்போ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய குவரிஸ் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த பேட்ச் வந்து ஏற்கனவே நீங்கள் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதே மெட்டீரியல்ஸ், அதே கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே வரும், ஓகேவா. ஷெடியூல் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து ஷெடியூலை மிஸ் பண்ணிட்டீங்க, ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணல, நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆனால் படிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின்லாம் இருக்குது, படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண வேணாம், ஓகேவா. அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம அந்த 100 டேஸ்க்கு போட்ட ஷெடியூலை அப்படியே 70 டேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரிவிஷன் வீக்லாம் கொடுத்துருப்பேன் நிறைய. இதில் ரிவிஷன் வீக் வந்து கொடுக்கல நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீரியட்குள்ளேயே நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒன்லி சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே நான் அந்த பேட்சுக்கு என்னென்ன ரிவிஷன் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், ஓகேவா. ரிவிஷன் வீக்குக்கான ஷெடியூல் மட்டும்தான் போடலையே தவிர, அதாவது ஒரு 1 வீக் ஃபுல்லாகவே ரிவிஷன் கொடுத்துருப்போம், ஓகேவா. இப்போ 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் ஃபுல்லாக ரிவிஷன் வந்து கொடுத்துருப்போம். அந்த 1 வீக்குக்கான ரிவிஷன் ஷெடியூல் மட்டும் தான் போடலையே தவிர, அந்த ரிவிஷன் வீக்கில் என்னென்ன டெஸ்ட்டு நம்ம கொடுத்தோமோ, டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட் கொடுப்போம்ல, அதுவும் சரி, வீக்லி 100 கொஸ்டின் டெஸ்ட் கொடுப்போம் ரிவிஷன் வீக்லேயுமே. அதுவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் அதையும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா. அதனால் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும், அந்த ஷெடியூலில் மட்டும் இருக்காது. நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த பேட்ச்லேயும் பண்ணியிருக்கோம். அதாவது வீடியோ ப்ளஸ் டெஸ்ட்டு, ஓகேவா. டெய்லி நம்ம டாபிக் வைஸாக ஷெடியூல் வந்து போட்டிருப்போம். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 70 டேஸ்க்கு ஷெடியூல் வந்து போட்டிருக்கோம். இதில் எக்ஸாம் வந்து 28ஆம் தேதி 8வது மாதம் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எக்ஸாம் டேட் வந்து இப்போ இதில் கால் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 6வது மாதம் இந்த மந்தில் வர்றதா சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதினா 9ஆம் தேதி டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். 8ஆம் தேதியே வீடியோ வந்து கொடுத்துருவோம், ஓகேவா. 8ஆம் தேதி அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருவோம். இதில் டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 + 30. 60 + 30னா என்னென்னா, நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, நம்ம 70 டேஸ்க்கு ஷெடியூல் போட்டிருக்கோம். 70 டேஸ் அப்படிங்கும்போது நமக்கு மொத்தம் 10 வாரம் வரும். அந்த 10 வாரத்தில் 10 நாள் சண்டே போச்சு அப்படின்னா டெய்லி டெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும், 20 கொஸ்டின் டெஸ்ட் வந்து 60 இருக்கும், ஓகேங்களா. மீதி 10 நாள் வந்து சண்டே. அந்த சண்டேயில் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் இருக்கும் 100 கொஸ்டின். அதான் 10 + 5 போட்டிருக்கேன். அந்த 5 அப்போ +30 + 5 அதனால் என்னென்னா, நான் ப்ரீவியஸ் பேட்சுக்கு எக்ஸ்ட்ரா வீக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பேன்ல, அந்த இப்போ ஷெடியூலில் நம்ம ஷார்டன் பண்ணியிருக்கோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா வீக்கில் உள்ள லாஸ்ட் பேட்சில் உள்ளதையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதனால தான் 60 + 30 10 + 5 போட்டிருக்கேன். இப்போ ஈச் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு 20, வீக்லி டெஸ்ட்டு 100 கொஸ்டின் இருக்கும். அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம ஃபைனலாக கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா
டெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது 2 டெஸ்ட்டு இருக்கும். டெக்னிக்கலுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்துடும் 2 டெஸ்ட்டு. அப்புறம் வீக்லி டெஸ்ட்டு ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 16 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் பேட்சுக்கு. இங்கே ஷெட்யூலில் நம்ம 10 வீக் தான் வரும். ஆனால் நம்ம 6 வீக்குக்கான ஜிஎஸ் டெஸ்ட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், அந்த ப்ரீவியஸ் பேட்சில் கண்டக்ட் பண்ணதை. அப்புறம் வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ் எவ்ரி வீக் வந்து டாபிக் கொடுத்துருவோம். இந்த வீக் இப்போ மண்டே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மண்டே, நெக்ஸ்ட் வீக் சண்டே, அதாவது வரக்கூடிய சண்டே என்ன படிக்கணும் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம சொல்லிடுவோம். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. சண்டேல 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். இப்போ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி இருக்கும் இது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோ கொடுக்குறோன்னா அந்த டாப்பிக்லேருந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? அப்புறம் நாளைக்கு வீடியோ கொடுக்குறது நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி 20 கொஸ்டின். இதே மாதிரி 1 வீக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த 1 வீக்கில் நம்ம என்ன பாடம் கம்ப்ளீட் பண்ணுறோமோ அது அந்த வீக்கோட எண்டில் சண்டேல 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி தான் நம்ம 70 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2 ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேவா? ஜிஎஸ் ப்ளஸ் டெக்னிக்கல், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான மெட்டீரியல் நமக்கு ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலே இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அது நோட்ஸில் கொடுத்துருவேன். புது சிலபஸ் நம்ம கொடுக்குறது எல்லாமே பிபிடியில் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இப்போ இதில் 443யும் நம்ம கொடுத்துருவோம். 509க்கு இப்போ கரண்ட்டாக பேட்ச் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே டெஸ்ட்டு இதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா 2 எக்ஸாமுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் 509 பேட்ச் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்குமே ஏற்கனவே உள்ள 443க்குள்ளதையும் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ 443 கோடுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜூனில், இதுக்கும் 509க்குள்ளே இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரியா? அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜேடிஓ எக்ஸாம்லேயும் சரி, ஏஇ எக்ஸாம்லேயும் சரி, அப்புறம் ஆல்ரெடி முனிசிபாலிட்டி எக்ஸாம் இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுலேயுமே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் படிக்கிறது வந்து உங்கள் கையில் இருக்குது. மற்றபடி எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துருவோம். வீடியோ, டெஸ்ட்டு, மெட்டீரியல் இது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். வீடியோவும் டெஸ்ட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நம்ம கேட்குற கொஸ்டின் தான் மேக்ஸிமம் கவர் ஆயிரும். எல்லாமே கவர் ஆயிரும். 1-2 கொஸ்டின் உங்களுக்கு புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து 200க்கு 200 எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 170, 160 இந்த ரேஞ்சில் எடுத்தாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கான ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவோம். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, எது இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, இது எல்லாத்துல இருந்தும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தும் சரி, எல்லாமே வேறு ஸ்டேட்டில் இருந்து நம்ம கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்லேயும் சரி, வீக்லி டெஸ்ட்லேயும் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் வைக்கிறதுனால மேக்ஸிமம் அந்த டாப்பிக்கில் இருந்து அவ்வளோதான் கேட்க முடியும். அதனால் அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. கொஸ்டின் மாடுலேஷன் மட்டும் கொஞ்சம் மாறும். ஆன்சர்லேருந்து அப்படியே கொஸ்டின் போடுவாங்க. இந்த மாதிரி தான் மாறுமே தவிர மற்றபடி கோர் வந்து இதுதான் உங்களுக்கு சுற்றி வரப்போகுது. அதனால் இதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி முந்தின நாள் உங்களுக்கு கொடுத்துருவேன் வீடியோ. இது உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட்டு வந்து அன்லிமிட்டட், நீங்கள் லைஃப் டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணிடுவேன். கூகுள் ஃபார்ம்லேயும் வரும், பிடிஎஃப் ஃபார்மெட்லேயும் வரும். பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ வந்துடும். கூகுள் ஃபார்ம்லேயும் போயிட்டு நீங்கள் 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சிபிடி டெஸ்ட் எழுதுவீங்க பார்த்தீங்களா, அதில் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஸ்கோரு அண்ட் கரெக்ட் ஆன்சர் எல்லாமே வந்துடும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் கேட்பீங்க கொஷின் டிஸ்கஷன் இருக்கான்னு கேட்பீங்க. கொஷின் டிஸ்கஷன் கிடையாது. ஓகேவா? கொஷின் டிஸ்கஷன் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிஸ்கஷன் குரூப் வச்சுருப்போம். அதில் நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணலாம். அதில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நானும் உங்களுக்கான ஆன்சர் வந்து சொல்லுவேன். அப்புறம் இங்கிலீஷில் கொஷின் இருக்குமா, தமிழில் இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. கொஷின் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, நம்ம வைக்கிற டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இது கூட நம்ம ஜிஎஸ்சில் சேர்த்து ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு யூனிட் கொடுப்போம். அது கூட ஆப்டிடியூடும் இருக்கும். ஆப்டிடியூடும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்போம். இந்த போர்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் வீக்லி டெஸ்ட்டாக எழுதிட்டே வருவீங்க. மொத்தம் 125 கொஸ்டின் இருக்கும். 100 கொஸ்டின் ஜிஎஸ் பார்ட்டு, 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூட் பார்ட் இருக்கும். இப்போ ஜிஎஸ் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிஎஸ் வந்து நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் பார்த்து நீங்கள் வேறு சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. ஆனால் டெஸ்ட் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணிடுவோம். என்னென்ன போர்ஷன் சொல்கிறோமோ அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க. படித்ததுக்கப்புறம் நம்ம வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். என்னென்ன டவுட் இருக்கோ இதிலே நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸாக நீங்கள் பேட்சில் ஜாயின் பண்ணல, அதாவது நம்ம
பிப்ரவரி பேட்சில் இதெல்லாம் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணும்போது திரும்ப திரும்ப கேட்குற டவுட் இதுதான். ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணாலும் சரி, நம்ம டைமு கொடுத்தா மட்டும் அதுக்கான கூலி வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. என்னால் படிக்கவே முடியாது, எனக்கு டைமே கிடையாதுன்னா படிக்க வர்றதுக்கான அவசியமே இல்லை. படிக்க முடியாது, பாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் எந்த வேலைக்குனாலும் சரி, அது பக்கம் கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நம்மளால் அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக எங்கேயாவது போக முடியும். நம்ம வேறு இதில் டைமை கொடுத்துட்டு இந்த ஃபீல்டில் போனால் போக முடியாது. அப்படி தானே? அதே மாதிரி தான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டைமை. ஓகேவா? நம்ம பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு 2 குழந்தைய வச்சுட்டு படிக்கிறாங்க. அப்புறம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுலாம் படிக்கிறாங்க. நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகேவா? நார்மலாக படித்தாலும் பரவாயில்ல, நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ உங்களாலையும் முடியும் கண்டிப்பாக. ஓகேவா? நீங்களும் படிக்கலாம். நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து டைம் கொடுக்கணும்னு நினச்சா யாராலும் கொடுக்கலாம். நம்ம தேவையான அளவு ஒர்க் பண்ணிவிட்டு தேவையான அளவு கரெக்டாக சாப்பிட்றது தூங்குறதுக்கு ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மீதி டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? அதனால் நான் ஒர்க் போகிறேன், இது பண்ணுறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படி இப்படின்ற ரீசன்லாம் சொல்ல தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு டைம் கொடுத்து படிங்க. பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் படிங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையில் படிக்கும்போது தானாக உங்களுக்கு அதுக்கான நேரங்கள், படிக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதுதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. முன்னாடியே ஏதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது, இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இதுக்கான பேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வைக்கக்கூடியதான். இதில் எந்த ஒரு இன்க்ரீஸும் பண்ணலை. 1000,999 இது இந்த நம்பருக்கு, இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் டெலிகிராம் குரூப் லிங்க்கும் அனுப்புவேன். கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் போய்ட்டு உங்களோட பேர், உங்களோட நம்பரு, அப்புறம் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. தயவு செஞ்சு நிறைய பேர் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டு எனக்கு டெஸ்ட் வரலன்னு சொல்கிறீங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், டெஸ்ட்டு மிஸ் ஆகாது. அப்புறம் கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே வரும். நிறைய பேர் ஆப்பில் போய்ட்டு பே பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஆப்பை பற்றியே இதில் பேசவே மாட்டேன். இது எல்லாமே இண்டிவிஜுவலாக குரூப்பில் உங்களுக்கு கைட் பண்ணுறது தான். ப்ரைவேட் குரூப் ஆட் பண்ணிட்டு உங்களை கைட் பண்ண போகிறேன். இதுக்கும் ஆப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆப்பில் போய் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் வரும். இப்போ 789க்கு நான் வந்து வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதில் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இருந்தாலும் என்னென்னா அதில் உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். இது தனியாக நம்ம ஷெடியூல்டு டெஸ்ட் பேட்ச் வேறு, வீடியோ கோர்ஸ் வேறு. ஓகேவா? வீடியோ கிளாஸ் வேறு. அப்போ அதை ஆப்பில் பே பண்ணிங்கன்னா வீடியோ கிளாஸ் மட்டும் தான் வரும். ஆப்பில் பே பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்படி பண்ண வேணாம். ஆப்பில் நமக்கு வந்து எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆப்பில் வந்து வீடியோ ஆக்சஸ், வீடியோ இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இது ஷெடியூல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு பே பண்ணி இண்டிவிஜுவலாக பே பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து வரும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி போகும். இப்போ டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, என்னென்ன போர்ஷன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுப்பேன். 7 மணிக்கு டெய்லி டெஸ்ட்டு வரும். மெயிலில் தான் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஓகேங்களா? டெலிகிராம் குரூப்பில் வீடியோ வந்துடும், மெயிலில் டெஸ்ட்டு வரும். டெஸ்ட்டுமே நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வீடியோஸும் நீங்கள் எப்போ வேணால் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களோட கன்வீனியன்ட் டைமில். ஏன்னா இந்த நம்ம ஒர்க் பண்ணுறவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறவங்களும் மட்டும் தான் நமக்கு பேட்சில் இருக்காங்க அதிகமாக. அப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். சரிங்களா? அப்புறம் என்னென்னா அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. நான் இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் கொடுக்குறேன்னா அதை ஒரு 2 நாள் கழித்து பார்க்குறது, அப்படியே பெண்டிங் போட்டு போனீங்க அப்படின்னா சுத்தமாக படிக்கவே முடியாது, எக்ஸாம் வந்துடும். டைம் ரொம்ப முக்கியம். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கொடுக்குற டைம் தான் நமக்கு நாளைக்கு நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்ல போகுது. நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் அதில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் இப்போ வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், டைமை நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ன தேவையோ அதுக்கான டைமை வந்து இப்போ கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க பாருங்கள். எனக்கு நிறைய படிக்க முடியல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. இதையுமே கேட்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் பிகினர் தான், என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு. 10 வருஷம் நீங்கள் டச் விட்டாலும் பரவாயில்ல, புதுசாக இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். இப்போது நம்ம பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் கூட அப்படியே ஃபுல்லாக எதுவுமே சிவிலை பற்றியே தொடாமல் இன்ஜினியரிங் முடித்ததோட சரி. அதுக்கப்புறம் 10 வருஷம் வேறு ஃபீல்டில் இருந்துட்டு இல்லைனா படிக்காமல் இருந்துட்டு இப்போ படிக்கிறவங்களுக்கு கூட நம்மளோட கிளாஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃபீட்பேக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் கேப் விட்டுருந்தாலும் சரி, நம்மளோட வீடியோ கிளாஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு சூட் ஆகும். எல்லாமே நம்ம பேசிக்கில் இருந்தால் கவர் பண்ணியிருப்போம். எடுத்ததுமே அட்வான்ஸாக போகிறது எல்லாமே இங்கிலீஷ்லேயே கவர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருப்போம், தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பேசிக்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்படிங்கும்போது சிம்பிளாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? அதனால் நல்லா படிங்க, டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏற்கனவே நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ரெஃபரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. அதுக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுளான அமௌண்ட்டில் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? வீடியோ அண்ட் டெஸ்ட்டு எல்லாமே சேர்த்து இந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.